மருத்துவத்தை மிஞ்சிய மகான். காஞ்சி மகாபெரியவரின் பக்தரான பஞ்சாபிஷேகரன் என்பவர் குன்னூரில் இருந்த தேயிலை தோட்டம் ஒன்றில் மேலாளராக இருந்தார். அவரது மனைவி பிரசவத்திற்காக சென்னையில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். குழந்தை பிறந்த 1 மாதத்திற்குள் மனைவிக்கு அம்மை ஏற்பட்டு கை கால் இழுக்க ஆரம்பித்தது. சென்னை தண்டையார்பேட்டை காலரா மருத்துவமனையில் பிரசோதித்த போது என்கபெடலிஸ் என்னும் வைரஸால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. பஞ்சாபிஷேகரனுக்கு தகவல் அனுப்ப அவர் சென்னைக்கு விரைந்தார். மனைவியின் நிலை பற்றி அறிய மருத்துவ அதிகாரியான தன் சித்தப்பாவை அணுகினார். இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டால் பழைப்பது கடினம். பழைத்தாலும் பேசவோ நடமாடவோ முடியாது. நினைவாற்றல் குறையும். உனக்கு காஞ்சி மகா பெரியவர் மீது பக்தி உண்டோ என்று அவரை வேண்டிக்கொள் என்று கூறினார் அவரது சித்தப்பா. பஞ்சாபிஷேகரன் தன் மைத்துனருடன் காஞ்சி மடத்திற்கு புறப்பட்டார். மகாபெரியவரிடம் மனைவியின் உடல்நிலையை சொல்லி வருந்தினார். சற்று மௌனமாக இருந்த சுவாமிகள், விரைவில் சரியாகும், பிரசாதம் வாங்கிக்கொள் என்று சொல்லி திருநீர் கொடுத்தார். மருத்துவமனைக்கு திரும்பிய பஞ்சாபிஷேகரன் திருநீரை மனைவியின் நெற்றியில் பூச 2 வாரங்களில் குணம் பெற்றார். இன்னொரு சம்பவமும் இதே போல நடந்தது. கல்லூரியில் படிப்பை முடித்த தன் மகளுக்கு திருமணத்தை நடத்த விரும்பினார் பஞ்சாபிஷேகரன். காஞ்சி மடத்திற்கு செல்லும் போதெல்லாம் நல்ல இடத்தில் சம்பந்தம் அமைய வேண்டும் என மகாபெரியவரிடம் வேண்டிக் கொள்வார். அதன்படியே வேத பண்டிதரான தேவங்குடி சிவராமகிருஷ்ணனின் சாஸ்திரியின் பேரன் மாப்பிள்ளையாக அமைந்தார். இதற்கு சுவாமிகள் ஆசியே காரணம் எனச் சொல்லி மகிழ்ந்தார். பஞ்சாபிஷேகரனின் சொந்த ஊரான தஞ்சை மாவட்டம் திருப்புரந்துரை என்னும் ஊரில் ஒருமுறை மகாபெரியவர் முகாமிட்டிருந்தார். ஒரு நாள் காலையில் ஆற்றங்கரையில் குளிக்கச் செல்லும் வழியில் சேரியைச் சேர்ந்த மக்கள் சுவாமிகளை தரிசிக்க விரும்பினர். இதை அறிந்த சுவாமிகள் உயரமான ஓரிடத்திற்கு சென்று ஏறி நின்று அங்கு சுவாமிகள் அவர்களுக்கு ஆசியளித்தார். அப்போது சிலர் தங்களின் பண்ணையில் உள்ள பசுக்கள் அடிக்கடி இறப்பதாக வருத்தம் தெரிவித்தனர். அவர்களுக்கு ஆசியளித்த மகாபெரியவர் பிரசாதமாக திருநீரை வழங்க பிரச்சனை தீர்ந்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.